இந்த இடத்துல வந்து நாம ஒரு இவ்வளோ அழகான ஒரு கோவிலை நம்ம கட்டியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கிராமத்துக்கு ரொம்ப பெருமை. பொன் கதிரையன் பற்றி அதனால இங்க புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா வீரசிங்கநாட்டை சேர்ந்த பொங்கு திரையன்பட்டி கிராமத்தில் அருள் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஏழுமுகத்தாய், ஸ்ரீ சங்கிலி கருப்பன் சாமி. கருப்பசாமி தான் நம்ம சாமி, கருப்பா இருக்கிற நம்ம கருப்பசாமி தான். அடுத்ததான் இந்த விழாவுக்காக அங்கிருந்து மலேசியாவிலிருந்து வந்திருக்கிற நம்ம அண்ணன் அப்பு. நான் அப்பு தான், எனக்கு அப்பா தான் முருகையா தேவர். நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சங்கத்தினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஏற்கனவே கைப்பட்டார். இப்போ ஒரு 2 நிமிஷம் சொன்னீங்க, கொஞ்சம் அதிக பிரைஸ் பண்ணாம இருக்கும். ஏன்னா நான் இங்கே நடிகராக வருவேன், என்னுடைய சமுதாயத்தை சார்ந்த நம்மளுடைய மிகப்பெரிய பெருத்த சமுதாயமான தேவர் சமுதாயத்தை சார்ந்த உங்களை மாதிரி ஒரு ஆளாக தான் இந்த கோயில் திருவிழாவில் வந்து நான் கலந்துருக்கிறேன். அதனால இந்த ஒரு நல்ல நாளில் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, இந்த புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாஞ்சூர்னு ஒரு கிராமத்தில் ஒரு சாதாரண டீ கடை வச்சுக்கிட்டு இருந்த சேதுத்தேவனுக்கு மகனா பிறந்த இந்த கருணாநிதிங்கிற கருணாஸ் தான் இந்த சென்னையில் 24 வருடம் போராட்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு நடிகனா, ஒரு நகைச்சுவை நடிகனா, இப்போ ஒரு ஹீரோவா, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் வளர்ந்துருக்கிறோம். அப்படின்னா இந்த மெட்ராஸுக்கு நான் போகும்பொழுது நான் எடுத்துக்கிட்டு போனது 12வது படித்த சர்டிஃபிகேட்டும், காக்கி பேண்ட்டும், வெள்ளை சட்டையும், ஒரே ஒரு மஞ்சு விரட்டில் ஒரு மாட்டில் கலட்டின ஒரு துண்டு, தேங்காய் துண்டு எடுத்துக்கிட்டு சென்னைக்கு போனேன். ஸோ இன்னைக்கு இந்த அளவில் நம்ம இருக்கிறோம்னா நம்மளுடைய காரணம் நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம கும்புற இந்த கருப்புசாமி தான் அதுக்கு காரணம். அதனால உங்ககிட்ட நான் வேண்டிக்கிறது, நீ பிறக்கும் போது ஏழையா பிறந்தது உன் தப்பு கிடையாது. ஆனா சாகும்போது ஏழையா நீ செத்தியனா அது உன்னுடைய தப்பு தான். அதனால நாம உழைக்கணும். எல்லா சமுதாயத்துக்கார கூடவும் நம்ம அன்பாகவும் பாசமாகவும் பழகணும். ஏன்னா இந்த எல்லா மக்களையும் அரவணைச்சு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரே ஒரு தன்னிகரற்ற ஒரு பண்பும் ஒரு மாண்பையும் சிறந்த ஒரு மனிதன் யாருன்னா அது தேவன் சமுதாயத்தில் பிறந்த மனிதன் மட்டும்தான். அதனால அந்த ஒரு சக்தி எல்லா மக்களையும் தன் கட்டுக்குள்ள வச்சுக்கக்கூடிய ஒரு சக்தி, எல்லா மக்களையும் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆண்மை எல்லாமே நிறைஞ்சது வந்து நம்ம தேவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான். அதனால நாம மற்றவங்கள பார்த்து சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து சண்டை போட்டுக்கிறதோ, தன்னை வந்து உயர்த்தி பேசிக்கிறதோ இல்லாம நாம பொருளாதார ரீதியா வளரணும். பொருளாதார ரீதியா வளர்ந்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அதனால நீங்க எல்லாம் நம்ம குழந்தைகளை எப்பாடுபட்டாலும் படிக்க வச்சிருங்க. படிச்ச ஒரு சமுதாயத்தால மட்டும்தான் எதிர்காலத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும். அதனால நாம வந்து ஆண்ட பரம்பரைங்கிற வசனத்தை மட்டும் பேசிக்கிட்டு இல்லாமல் வருங்காலத்தை இந்த தமிழ்நாட்டை வருங்காலத்தில் நம்ம ஆள வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கணும்னா அதற்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும், நம்முடைய தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு முக்குளத்து புலியா மாறணும். ஒரு முக்குளத்து புலியா மாறினால் மட்டும்தான் எதிர்காலத்துல நாம நினைச்சது நம்முடைய சந்ததிகள் வாழ்றதுக்கான ஒரு நல்ல சூழலை நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும். அதனால நீங்க எல்லாரும் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டு உண்மையா இருந்து உழைச்சி நேர்மையா 5 ரூபாயா இருந்தாலும் இன்னொருத்தன் காசுக்கு ஆசைப்படாம, ஏன்னா என்னைக்குமே எடுத்து கொடுக்கிறவன் தான் தேவனா இருக்கணும், பிச்சை எடுக்கிறவன் தேவனா இருக்கக்கூடாது. அதனால நீங்க உங்களை பொருளாதார ரீதியா நீங்க வளர்த்துக்கங்க, உங்க குழந்தைங்களை நல்லபடியா படிக்க வைங்க. எதிர்காலத்துல இந்த கருணாசு மாதிரி ஒரு நடிகனா, ஒரு இன்ஜினியரா, ஒரு டாக்டரா தான் நம்ம குழந்தைங்க வரணுமே தவிர சும்மா வந்து இந்த குடிச்சிட்டு டாஸ்மாக்ல போய் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிட்டு அசிங்கப்படுத்திட்டு அவமானப்படுத்துற விஷயங்கள்லாம் எதிர்காலத்துல நம்ம செய்யக்கூடாது. அதை இந்த நல்ல நாள்ல, இன்னைக்கு இந்த கும்பாபிஷேகம் நடந்த நாள்ல நாம அதை ஒரு சபதமா எடுத்து அரசியல் கட்சிகளுக்கு அடிமையாகாமல் நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, யாரு வேணாலும் தலைவனா எடுத்துக்கங்க, யாருக்கு வேணாலும் நீங்க ரசிகரா இருங்க. ஆனால் சமுதாயம்னு வரும் பொழுது ஒத்துமையாயிருங்க.
சமுதாயம் வரும்பொழுது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை, நம்ம ஜாதிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஒற்றுமையா சேர்ந்துருங்க. அன்னைக்கு அரசியல் கட்சிகளை காட்டிக்கிட்டு அந்த இதுக்கு பாரபட்சம் காட்டிக்கிட்டு அவன் ஏடிஎம்இ கேப்பா, இவன் டிஎம்இ கேப்பா, இவன் காங்கிரஸ் பான்னு சொல்லி பிரிச்சிடாதீங்க அப்படிங்கிறது மட்டும் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஏன்னா எதிர்காலம், இந்த ஆண்ட பரம்பரையினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. கருணாசிங்கிற ஒரு நடிகன் சினிமாவில் நடிச்சு அவன் பாட்டு சம்பாதிச்சுட்டு அவன் குடும்பத்தோட அவன் பாட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஒரு பீக்ல இருக்கும் பொழுது பரபரப்பா நடிச்சிட்டு இருக்க டயத்துல திடீர்னு ஏன் அவனுக்கு திடீர்னு இப்படி சமுதாயத்தின் மேல அக்கறை எதனால அப்படி ஊரா போய் கத்திட்டு இருக்காங்கன்னா எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. இன்றைக்கு நான் இந்த சூழ்நிலைக்கு என்னுடைய சமுதாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் உருவாயிருக்குன்னா எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. தன்னலம் மற்றும் சுயநலம் இல்லாமல் இந்த மக்களுக்காக ஏதோ வாழ்ந்தோம், கஷ்டப்பட்டோம், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கே நம்ம சிங்கி அடிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு வந்து ஏதோ பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும். ஆனால் என் குடும்பம் என் குழந்தைங்க மட்டும் நான் சுயநலமாக வாழ்ந்துட்டேன்னா அது என்னோட முடிஞ்சிடும். அப்போ இந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு அரசியல் சார்பு இல்லாமல் வெறும் சமுதாயத்துக்கான மக்களுக்கான பிரச்சனைகள், அந்த சமுதாயத்துடைய வளர்ச்சிக்கான பிரச்சனைகள் என்னங்கிறத யோசிக்கிறதுக்கும் அதுக்காக உட்காந்து திங்க் பண்றதுக்கும் அதுக்கான நடவடிக்கையில இறங்குறதுக்கும் நம்ம சமுதாயத்துல உழைச்ச எத்தனை பெரியவங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு நாம இந்த சமுதாயத்துக்கு இறக்கும் காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செஞ்சுட்டு சாகணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்துலதான் எந்த ஒரு இதை எதிர்பார்க்காம நான் யார்கிட்டையும் உங்ககிட்ட காசு பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, நானும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஆனால் உணர்வு வச்சுக்கங்க. இதுல வந்து தேவர்னு சொல்றதுல யாரும் கூச்சப்படாதீங்க. தேவர்னு சொல்றதுக்கு வந்து பெருமையா நினைச்சுக்கங்க. ஏன்னா வர வழியில முத்து அழகுக்கு ஒன்று ஒரு சிலையை பார்த்தேன். அவர் வந்து கோனாருடைய ராஜான்னு சொல்றாங்க. ஆனா அவர் வந்து சேர்வர், அவர் வந்து தேவர். ஆனா வந்து இன்னொரு ஜாதிக்காரங்க நம்ம ஆளுங்கள் எல்லாம் தலைவர்னு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆசைப்படுற ஒரு ஜாதியில தான் நீ பிறந்திருக்கிற. அதனால நீ போயிட்டு உன் ஜாதியை சொல்றதுக்கெல்லாம் கோச்சிக்காதீங்க, வெக்கப்படாதீங்க, கோப்பனா இருங்க. தேவர்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு கம்பீரம் இருக்கு. ஆண்ட பரம்பரைங்கிறது வந்து ரெக்கார்டு நமக்கு மட்டும்தான் இருக்கு. இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து ஒரு தமிழ் தாய்மொழியா கொண்ட ஒரு தமிழர்கள் ராஜாக்களா வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த ராஜாக்கள் தமிழ் தாய்மொழியை வந்து வச்சுக்கிட்டு தமிழர்களாகிய ராஜாக்கள் இந்த தமிழ்நாட்டை யார் ஆண்டாங்கன்னா சேரர், சோழர், பாண்டியருங்கிறது வரலாறு. இது வெள்ளக்காரனா எழுதி வச்சுட்டு போன வரலாறு. அது இன்னைக்கு நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற வரலாறு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஒரு சமுதாயத்தில் பிறந்த நாம இன்னைக்கு நம்மளுடைய சந்ததிகளை சொல்றதுக்கும் நம்மளுடைய முன்னோர்களை சொல்றதுக்கும் நம்மளுடைய பேருக்கு பக்கத்தில் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய பெயரை நம்மளுடைய பட்டங்களை சொல்றதுக்கும் நம்ம வந்து கூச்சப்பட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம்னா அது ஒரு வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால நீங்க எதுக்குமே வந்து பயப்படாம நல்ல ஒழுக்கமா உண்மையா நீங்க எல்லாம் இருக்கணும். பொருளாதார ரீதியா நீங்க எல்லாம் வளரணும். உங்க குழந்தைங்க நல்லபடியா படிக்க வைக்கணும். அப்படி உங்க குழந்தைங்களுடைய படிப்புக்கு ஏதாவது ஒரு பெரிய காலேஜில் சேர்க்கணும், பண்ணணும், நல்ல மார்க் வாங்கியிருக்குள்ள படிக்க வைக்க வசதி இல்லைன்னா யோசிக்காதீங்க. மாணிக்க வேலை கான்டாக்ட் பண்ணுங்க, அவரை செய்ய வச்சிருவோம். இல்லைன்னா என்கிட்ட காசு இருந்தா நானும் செய்யறேன். படிப்புக்காக நம்ம சமுதாய மக்கள் வளர்றதுக்கு என்னால என்ன முடியுமோ இதுக்காக மொத்தமா நானே அள்ளி கொடுத்துருவேன் சொல்லிட்டு நாளைக்கு போய் செய்யலன்னா அதுக்கும் காரிட்டு போவீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், என்னால என்ன முடியுமோ அதை நான் செய்யறேன். நான் வந்து ஒரு காலேஜுக்கு போன் பண்ணி இது மாதிரி என் சமுதாயத்துக்கார பையன் 1000 மார்க்குக்கு வந்து ஒரு 1100 மார்க் வாங்கியிருக்கிறாங்க, அவனுக்கு ஒரு சீட்டு குடியா அப்படின்னு சொன்னா கொடுப்பான். கொடுக்கலன்னா நான் அடிப்பேன், அது அவனுக்கு தெரியும். அதனால வந்து நிச்சயமா வந்து நம்மளால வாங்க முடியும். நம்ம அந்த அளவுக்கு பழகி வச்சிருக்கிறோம். பல தரப்பட்ட கல்லூரி முதல்வர்கள் நமக்கு அறிமுகம் இருக்காங்க. இந்த வருடம் ஒரு 4 வருடமா வந்து இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய 34 பேரை நம்ம படிக்க வைக்கிறோம். அவங்க எல்லாரும் என்ன ஜாதிக்காரங்க எனக்கே தெரியாது. நம்ம ஜாதி பார்த்து அவங்களை படிக்க வைக்கலாம். ஸோ அது கிடையாது. நமக்கு என்னன்னா கஷ்டப்படுறவங்க நல்லா வரணும். அன்னைக்கு சேரித்தவனுக்கு மரணா பிறந்த இந்த கருணாசி வந்து கஷ்டப்பட்டான், இன்னைக்கு வந்து நல்லா இருக்கிறேன். நான் கஷ்டப்படும் போது எனக்கு எத்தனை பேர் ஒரு டீ வாங்கி கொடுத்துருப்பான், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பான், ஒரு துணிமணி வாங்கி கொடுத்துருப்பான். அதே மாதிரி நானும் ஒரு 10 பேருக்கு செய்யணுங்கிற ஒரு ஆசையில தான் அந்த செய்யறது வந்து இதுவரைக்கும் எல்லாருக்கும் வரவங்க போறவனுக்குலாம் செஞ்சுட்டு இருந்தேன். இப்ப எனக்கு என்னன்னா என் குடும்பத்துல 1000 பிரச்சனை இருக்கு. என் சொந்தக்காரங்க அவ்வளவு பேர் கஷ்டப்படும் போது நான் எனக்கு ஊர்ல உள்ள செய்யணும். அவன் ஜாதின்னு அவன் தலைவர் இருக்காங்கல்ல, அவன் பாத்துக்கிறாங்கல்ல, அதே மாதிரி என் சமுதாயத்தையும் நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நம்ம வந்து இதுக்குள்ள இறங்கி வேலை செய்யறோம். உங்களை யாரும் நான் வந்து தலைவர் எனக்காக கோஷம் போடல, என் பின்னாடி வாங்க நாளைக்கு கட்சி ஆரம்பிக்க போறேங்கிறத நான் சொல்லி உங்களை ஏமாத்தலாம் விரும்பல. ஆல்ரெடி இருக்கிற கட்சியே பாவாடை மாதிரி 1000 கட்சி இருக்குது. எங்க வீட்டுல ஏதாவது துணியை காய போட்டீங்கன்னா காணாம போச்சுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. எவனா கட்சி ஆரம்பிச்சிருப்பான், கொடிக்காக எடுத்துட்டு போயிருப்பான்னு நினைச்சுக்கல. அதனால வந்து நமக்கு தேவை என்னன்னா சமுதாயம் ஒற்றுமையா இருக்கணும். அதாவது உன்னுடைய வீடு வந்து உன்னுடைய ஜாதி,
நீ காலில் போட்டுருக்கிற செருப்பு வந்து உன்னுடைய கட்சி. வீட்டுக்குள்ள போகும்போது செருப்பை கழட்டி போட்டுட்டு உள்ள போ. இவ்வளவுதான். வேற எதையுமே நான் எதிர்பார்க்கல. அரசியலா டிஎம்கேயா இருந்துக்கோ, ஏடிஎம்கேயா இருந்துக்கோ, நல்லா சம்பாரி. 1,70,000 கோடி சம்பாதிக்கிறாங்க, அதுல நீ ஒரு 100 கோடி சம்பாரி, பிரச்சனையே கிடையாது. ஆனால் சமுதாயம் வரும் பொழுது நான் வந்து கட்சியில இருக்கிறேன், நான் வந்து பொதுவா இருக்கிறேன், எல்லாருக்கும் பொதுவான ஆளு, நான் இப்படி இந்த சாதிக்குன்னு வர முடியும் அப்படின்னு சொல்றவன செல்பாங்க. அப்படி ஏன் சொல்றேன்னா, நீ அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு அப்புறம் என்னது ஓட்டு கேட்கிற? அதாவது நான் இந்த ஜாதிக்காரன், நான் முக்குளத்தோர், எனக்கு ஓட்டு போடுங்க, நம்ம ஆளுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறேன். ஆனா அப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சதுக்கு அப்புறம் என் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை வாழான்னு சொன்னாக்க, இல்லைங்க நான் எப்படி பொதுவா இருக்கிறேன், ஒரு பெரிய கட்சியில இருக்கிறேன், நான் எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான ஆளு, நான் எப்படி வர முடியும்னு நீ வந்து எஸ்கேப் ஆகிற. நந்தனத்துல முத்துராமலிங்கத்தேவர், தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தேவருடைய சிலை காயப்படுத்தப்பட்ட பொழுது நம்ம சமுதாயத்துல தலைவர்கள் இல்லையா, அரசியல் தலைவர்கள் இல்லையா, இல்ல மத்த கட்சியும் நம்ம சமுதாயத்துல பிறந்தவங்க பெரிய பதவியில் இல்லையா? ஆனா அதை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தம் கூட இல்லைங்கிற கேவலமான ஒரு சூழ்நிலையில் அந்த சமுதாயம் இன்னைக்கு இருக்குங்கிறது மட்டும் நீ நினைச்சு பாத்துக்கணும். அதனால இது பழசு, இது பழைய கதை. ஆனால் வருங்காலத்துல என்னுடைய சமுதாயம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகத்துல எந்த மூலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்குளத்தோன் தாக்கப்பட்டாலும், ஒரு முக்குளத்தோன் தண்டிக்கப்பட்டாலும், ஒரு முக்குளத்தோனுக்கு ஒரு இழப்பு என்று ஏற்பட்டால் அந்த இடத்திலே குரல் கொடுப்பதற்கு இந்த கருணாஸ் இருப்பான் என்பது மட்டும் நான் ஆணித்தரமாக சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் இனிமேல் எந்த ஒரு சமுதாயத்துக்காரராக இருந்தாலும் சரி, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிராமத்துக்காரர்களுக்கும் நான் சொல்கிறேன், எதிர்காலத்திலே என்னுடைய சமுதாய மக்கள் தாக்கப்பட்டாலோ, என்னுடைய சமுதாய மக்களுக்கு ஒரு இலக்கு ஏற்பட்டாலோ, அடுத்த நிமிடம் இந்த கருணாஸ் அந்த இடத்திலே இருப்பான் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உறவினர்களே, உங்களிடத்தில் நான் திரும்ப கேட்பதெல்லாம் ஒற்றுமை மட்டும்தான் இன்றைக்கு நம்முடைய கட்டாயமாக இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தினுடைய கட்டாயமாக இன்றைக்கு இருக்கிறது ஒற்றுமை மட்டும்தான். நம்முடைய தேவர் சமுதாயம், பெருத்தன் சமுதாயம், ஆண்ட சமுதாயம் இன்றைக்கு அல்லோலப்பட்டு கிடைக்கிறது என்று சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகளால் தான் தள்ளாடி கொண்டிருக்கிறோம். கல்லர், மறவர், அகமுடையார் என்ற பிரிவுகளால் மட்டும்தான் இன்னைக்கு அரசியல்வாதி நம்மளை பிரித்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதுகளை உடைத்து நாம் அனைவரும் தேவர் என்ற குடைக்குள்ளே ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொருவரும் முக்குளத்து புலி என்பதை மனதிலே ஆணித்தரமாக ஏற்றி நம்முடைய சமுதாயத்திற்காக பாடுபட்டு இன்றமும் தெய்வமாக இருந்து இன்றைக்கு பருந்தாக மேலே சுற்றித் திரிந்த முத்துராமலிங்கத்தேவர் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடையும், நம்முடைய சமுதாயம் மிகப்பெருத்த சமுதாயமாக, ஒரு எழுச்சி மிக்க, ஒரு ஒற்றுமை மிக்க, ஒரு வீரியம் கொண்ட, ஒரு விவேகம் கொண்ட ஒரு சமுதாயமாக ஒவ்வொருவரும் ஒரு முக்குளத்து புலியாக உருவாகுவோம் என்ற சபதத்தை இன்றைக்கு கருப்பசாமியுடைய ஏற்படுத்தி